ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 2 ஜூன் 2026 बाप-दादा இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. हर्षित रहने का गुण पुरुषार्थ में बहुत मददगार बन सकता है, लेकिन जैसे सूर्य हर्षित रहती है वैसे आत्मा भी सदैव हर्षित रहे, इस नेचुरल गुण को आत्मा में लाना है. பாபா புரிய வைக்கிறாரு, இந்த மலர்ந்து இருப்பதற்கான குணம் உங்களோட முயற்சியில் மிகவும் உதவிகரமானதாக இருக்கும் இல்லையா. நம்ம குஷியா இருக்கிறோம் அப்படின்னா அதுவே ஒரு தனி ஒரு ஊக்கம் உற்சாகத்தை ஆத்மாவுக்கு கொடுக்கும். நம்மளோட புருஷார்த்தம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆனால் பாபா என்ன சொல்றாருன்னா, எப்படி உங்களுடைய முகமலர்ச்சிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களோ அதே போன்று உள்ளுக்குள் இருக்கும் ஆத்மாவும் மலர்ந்திருக்க வேண்டும். ஏன்னா உள்ள அந்த ஸ்திதி இருந்தால் தான் வெளியில் அது வெளிப்படுது. ஸோ ஆத்மா உள்ளுக்குள்ளே அதுவும் குஷியாக வச்சுக்கோங்க. மீன்ஸ் ஆத்மா குஷி இல்லைன்னா பின்ன வெளியில் முகம் வாட்டமானதாக தான் இருக்கும். அதனால் ஆத்மாவினுடைய குஷியும் முக்கியமானது. सदा हर्षित रहेंगे तो फिर माया की कोई आकर्षण आकर्षित नहीं करेगी, यह बाप की கேரண்டி है. ஸோ பாபா சொல்கிறாரு, நீங்கள் சதா மலர்ந்து இருந்தீர்கள் என்றால் நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன், மாயை எந்த விதத்துலேயும் உங்களை தாக்காது. ஆகர்ஷித்னா அட்ராக்ட் பண்ணுறதுனா என்ன, மாயனுடைய தாக்குதல் ஏற்படாது. लेकिन ஆனால் சதா ஹர்ஷித் रहने के लिए अपनी रूहानी शान में रहना, ஆனால் சதா மலர்ந்து இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தன்னுடைய ஆன்மீக பெருமிதத்தில் இருங்கள். குஷியாக இருங்க, அந்த ஆத்ம சிந்தனில் இருங்க, ஆத்ம உணர்வில் இருங்க. எவ்வளோ பெரிய அப்பாவோட நான் இருக்கிறேன், யார் மடியில் உட்காண்ட்ருக்கிறேன், யார் என்னை பார்த்துட்ருக்கிறது, யார் எனக்கு குடைநிழல் போல் இருக்கிறது, யாருடைய வளர்ப்பு பாலனை படிப்பின் ஆதாரத்தில் இருக்கிறேன். இதை நினச்சி உங்களுக்குள்ளார ஒரு உலகத்தில், அந்த ஒரு ஆன்மீக உலகத்தில், பாபா எனக்குடைய உலகத்தில் நீங்கள் குஷியாக இருங்க. அப்போ உங்களுடைய முகம் மலர்ந்திருக்கும். और सहनशील बन साक्षी दृष्टा हो माया के खेल को देखना, மற்றும் சகிப்புத்தன்மை உடையவராகி சாட்சியாக இருந்து மாயையின் அனைத்து விளையாட்டுகளையும் பாருங்கள். அதனால் சகிப்புத்தன்மையும் வேணுங்கிறத மீண்டும் பாபா நமக்கு இன்னைக்கு புரிய வைக்கிறாரு. சாட்சியாக இருங்க அப்படிங்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.